16 வயசு தான் எனக்கு. மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க எனக்கு. கரெக்டாக 9 மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இது பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டேன். 1 வயசு முடிஞ்சோடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். அந்த டயத்தில் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பழக்கமானாங்க. இது மாதிரி ஒரே வாரத்தில் வந்து பேசி பழகி நான் வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன். 3 வயசு பையன். அப்போ என் பையன் சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களை அடித்து அந்த பிள்ளைய வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. என்னால் முடியல, எனக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டாங்கன்னு எவ்வளவோ போராடினேன். இந்த பையனை கொண்டு போய் நாகப்பட்டினம், அது வந்து காப்போகம், அங்கே கொண்டுட்டு போயிட்டு விட்டுட்டாங்க. அங்கே போனப்போ பார்க்க கூட என்னை விடலை அந்த இடத்துல. பெத்த தாய் இருந்து குழந்தை ஹோமில் இருக்கிறதுன்னா இது எந்த வகையில நியாயம்? என்னால் அது தாங்கவே முடியல. வணக்கம், உண்மை வெல்லும். என்னுடைய பேர் வந்து சுருதி. ஸ்ருதியா? ஸ்ருதி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியா நகர் மீனவ சமுதாயத்தில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 16 வயசுலேயே வந்து வீட்டில் ஓவராக எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து என்னை வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க. அதனால் சொல்லிட்டு வந்து ரொம்ப இதாக இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து சிவசங்கர்னு ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு வந்து 29. அப்போ அவங்க கூட வந்து சும்மா பேசி பழகி சும்மா அந்த மாதிரி தான் இருந்தேனே தவிர்த்து வந்து லவ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் பண்ணலை. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இதாக இருக்கும்போது அவங்க வந்து சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வாங்க எங்கள் வந்து அக்கா வீட்டு பொண்ணுக்கு வந்து இது காது குத்து, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ஐடி அப்போ படிச்சுட்டு இருந்தேன். ஐடி படிச்சுட்டு நான் அப்படியே நான் போயிட்டேன். போனப்போ தான் பார்த்தா வந்து அவங்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ண வச்சுட்டாங்க எனக்கு. அப்போ வந்து எனக்கு வந்து 16 வயசு தான் எனக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்களோட விஷயம்லாம் தெரியுது. இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஊரில் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தப்பாக இருந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து அந்த ஊருக்குள்ளேயே சேர்க்கல. வெளிநாட்டுக்கு வந்து அவங்க அக்காலாம் பாஸ்போர்ட் போட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்ட பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, தம்பியா தேடிக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மாட்ட எல்லாம் சொல்லணும்னு எவ்வளவோ இது பண்ண முயற்சி பண்ண. அப்போ எனக்கு வந்து வெறும் 16 வயசு தான் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. வீட்டில் போனால் அம்மா அடிப்பாங்க, எங்கள் அண்ணன் இருக்கான் அம்மா அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே நான் வந்து இருந்துட்டேன். அப்போ வந்து மைனர் இதுதான் நான். நமக்கும் வேற வழி இல்லை, நம்ம இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். 5 மாசம் வந்து பையன் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அப்போ உங்க அம்மா அப்பாட்ட சொல்லவே இல்லையா? சொல்லல. அதுக்கப்புறம் தேடி இருக்காங்க. ஆனா வந்து நான் இவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பட்சத்துல வந்து யார் மூலியமா தான் செய்தி வந்திருக்கு, இந்த மாதிரி உங்க பொண்ணு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சு. 5 மாசம் அங்க இருந்த? ஆமா, 5 மாசம் கண்டுபிடிக்கல. 5 மாசம் எனக்கு கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து 5ஆவது மாசம் அந்த லாஸ்ட் முடிய போற டயத்துல நான் வந்தப்பதான் வந்து எங்க அம்மா வந்து அழுது எங்க போன என்ன பண்ண சொல்லி எங்க அம்மாட்ட என்னால சொல்லவும் முடியல. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா, ஆனா இதுதான் உண்மை, ஆனா இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. நீங்க அம்மா வீட்டுக்கு வந்தீங்களா, அவங்க வந்து தேடி வந்தாங்க? அம்மா வந்தாங்க. எப்படின்னா எங்க வீட்டோட வந்து கொல்லை வாசல் வந்து அவங்க வீட்டுக்கு வாசல் இந்த மாதிரி இப்படி வந்து ஆப்போசிட் வீடா இருக்கும். அதனால சொல்லிட்டு தேடி வந்துட்டாங்க. சரி என்ன இருந்தாலும் வந்து நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி 5 மாசமா வேற இருக்கா, ஊர் உலகத்துக்கு பேசுற வச்சு நம்ம போய் பேசாம இருக்க முடியாது சொல்லிட்டு என்னை வந்து பார்த்தாங்க, பேசினாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. உனக்கு இது வேணாமா, என் கூட நீ வந்துரு, நம்ம போயிட்டு இதை போயிட்டு இது பண்ணிடலாம், அபார்ட் பண்ணிடலாம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. 6ஆவது மாசம் ஸ்டார்டிங்ல தான் அவங்களோட குணமே வந்து தெரிய ஆரம்பிச்சது. வேற பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு மாதிரி வந்து தினைக்கும் வந்து அடிக்கிறது போறது அந்த மாதிரி ஒரு இதாவே இருந்துட்டு இருந்தோம். கரெக்டாக 9 மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இது பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு அடிச்சு. நீங்க 2 பேரும் தனியா இருந்தீங்களா? அப்பா அம்மா? இல்லை, தனியாக இருந்தேன். அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, 5 அக்கா 2 அண்ணன், அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் அவங்க ஊருக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நம்பியா நகர் என்ட்ரன்ஸ் நாங்கள் போனப்போ அவங்க அண்ணன் வீடு இருந்துச்சு. அங்கே போய் சொன்னாங்க எங்கள் அம்மா, இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் தம்பி பண்ணுறாங்க போகிறாங்க, எனக்கு இருக்கிறது வந்து ஒரே பொண்ணு, இப்போ வேறு 5 மாதம் மாசமாக இருக்கிறா, அடுத்து போணுச்சுன்னா வந்து குழந்தை பிறந்துடும், இந்த மாதிரியே இவங்க வந்து 1 மாதத்துக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தா என் பொண்ணு எப்படி இருப்பா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது
அப்போ வந்து 9 மந்த் ஆயிட்டு. அந்த டயத்தில் போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் தம்பி வந்து சரி கிடையாது, நாங்களே சொல்கிறோம், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் ஒன்று பண்ணுங்க, அவங்க ஆக்ஷன் எடுத்து எங்கள் தம்பி அவங்க உள்ளே வச்சா கூட நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 1098க்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க, சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபோன் அடிக்கவும் அவங்க மேலே வந்து இது போக்சோ கேஸ் போட்டுட்டாங்க. அந்த டயத்தில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்த வசி காலில் வந்து ஆண்டனா கம்பி மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து ஜட்ஜி பார்த்து அந்த 7 நாள் மட்டும்தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அழுதம்மா நீ கேஸை வாபஸ் வாங்கிடுமா, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் வேணாம்மா, நான் வந்து இங்கேயே நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அம்மாவும் வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கி வச்சாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி போன பொண்ணுக்கு எந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க, போனாங்க, எல்லாமே பண்ணினாங்க. எங்கள் அண்ணன் ஆனால் பேசாமல் தான் இருந்தான் என் கூட. எங்கள் அம்மா இந்த மாதிரி எல்லா பாத்திரமும் வாங்கி வச்சாங்க, நகை போடலை. புள்ள பிறந்து எங்கள் அம்மாட்ட சண்டை, நீ போயிட்டு நகை போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வா, எனக்கு வந்து நகை வேணும். ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து ஜாதி பார்ப்பாங்க, நீ வந்து நகை போட்டு வந்தாதான் என் கூட வரணும், நீ வந்து ஒல்லியா இருக்க, இந்த மாதிரி சின்ன காரணம் சொல்லியே என்னைய வந்து ரொம்ப இது பண்ணவும், நான் ஒரு கட்டத்துல நான் சொல்லிட்டேம்மா, எனக்கு இவன் வேணாம், நான் உன் கூடயே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தை கரெக்டா 1 வயசு முடிஞ்சிச்சு. 1 வயசு முடிஞ்சோடனே எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். எல்லாருமே பேசினாங்க, தெருவில் உள்ளவங்களாம், இந்த போனா வாழாம வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், நான் வந்து எங்க அம்மாட்ட என்னோட பையனை விட்டுட்டு நான் வேலைக்காச்சும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு நான் போயிட்டேன். 3 வயசு வரையுமே பையன் என் கூட தான் இருந்தான், எங்கள் அம்மாட்ட தான் இருந்தான். அப்பப்போ வந்து நான் பார்ப்பேன், இவர் அடிக்கடி என் பிள்ளைய கூட நான் உனக்கு வேணாம், என்னோட பிள்ளை மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணப்ப நான் வந்து பையனை தூக்கிட்டு இங்கே சென்னை வந்துட்டேன் 2019. இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு, அங்கே தான் வேலை பார்த்தேன். தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தேன், என்னோட பையன் கூட தான் நான் இருந்தேன். குழந்தை யாரு பார்த்துனாங்க? அங்கே வந்து ஹவுஸ் ஓனர் தான் பார்த்துப்பாங்க. வாரம் எங்கள் அம்மா என்னைய பார்க்க வருவாங்க. இங்கே எப்படி நீ தைரியமா புள்ளைய தூக்கிட்டு வந்த? ஹவுஸ் ஓனர் பாத்துப்பாங்கன்னு தைரியத்திலையா? ஹவுஸ் ஓனர் பாத்துப்பாங்கன்னு எனக்கு அங்க இருந்தா வந்து நம்ம புல்லு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்த மாதிரி. இப்போ இது வந்து வீடு, இதுனா வந்து கம்பெனி இந்த பக்கம், சாப்பிட வந்துடுவேன் வீட்டுக்கு, அடிக்கடி வந்து பார்த்துப்பேன். லீவு டயத்துல நானே வந்து தெரிஞ்சவங்க யாராவது வேலை வாங்கி கொடுத்தாங்களா? தெரிஞ்சவங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஊர் பொண்ணு, பையன் வந்து எங்க ஊர் பையன். அந்த பையனோட அந்த பொண்ணு மூலியமா தான் வந்து சொன்னது, இந்த மாதிரி அங்க ஒரு கம்பெனி இருக்கு, நீ போயிட்டு கேட்டு பாரு, ஃபர்ஸ்ட் உங்க பையனை வந்து விட்டுட்டு போய் நீ போய் கேளு, அம்மாட்ட விட்டுட்டு நீ போய் கேளு, அவங்க உனக்கு வந்து கண்டிப்பா உனக்கு வந்து வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நான் வந்து கேட்டுட்டு நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு என்னோட பையனை நான் போயிட்டு கூட்டிட்டு வந்து நான் இங்க வந்து வச்சிருந்தேன். கரெக்டா 1 வருஷம் என் கூட பையன் இருந்தான். ஹவுஸ் ஓனர் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு காசு ஏதா கொடுப்பியா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு சப்போர்ட்டா எனக்கு அங்க உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க. அது ஒரு காலனி மாதிரி தான். இந்த பொண்ணு தனியா வந்து இந்த அளவுக்கு இது பண்றாங்க. அவங்கள கேட்டா கூட சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு யாரும் என்னை தேடி வந்தது கிடையாது. எங்க அம்மாவே வந்து அதுக்கப்புறமா சரி என் பொண்ணு எங்க இருந்தாலுமே சரி நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை பார்க்கவே வந்தாங்க. அந்த இடத்துல பார்க்க வந்தப்பதான் நான் சொன்னேன், நான் வந்து குழந்தைய வச்சுட்டு நான் வந்து இங்கேயே நான் வந்து இருந்துடுறேம்மா, நாங்கெல்லாம் நான் வரல, நான் வந்தாலும் வந்து என்னோட பிள்ளைய அவங்க வந்து பிடிங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் இருந்தேன். 2021 என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்கூல் படித்த பையன் வந்து எனக்கு வந்து கால் பண்ண, எப்படின்னா ஸ்கூல் குரூப்புன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பேசிடுறோம். அந்த டயத்தில் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து பழக்கமானாங்க. பழக்கம்னா நான் வந்து யார் என்ன ஏதுன்னு கேட்டப்போ அவங்க வந்து இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க இது மாதிரி உங்களை பற்றி, எனக்கு வந்து உங்களோட பாஸ்ட்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து நீங்கள் வந்து ஓகேனா சொல்லுங்கள், நான் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து குழந்தைய வச்சுட்டு ஒண்டியமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க. இந்த பையன் வந்து தைரியமாக வந்து பேசினாங்க. யார் பெரிய அண்ணன்? பெரியம்மா பையன் அவங்க, எங்கள் மாமா, அப்புறம் எங்கள் அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன், அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த பையன் வந்து தைரியமாக வந்து பேசினாங்க. உங்கள் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், நான் உங்கள் பொண்ணை வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து 2 வருஷமாக அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் வந்து இதாக தான் இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வந்து பேசினாங்க. அப்போ கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, எங்கள் பொண்ணு பாஸ்ட்டை பற்றி உனக்கு வந்து என்ன தெரியும், நீ யார் என்னன்னே சொல்லிட்டு தெரியாது எனக்கு, நாளைக்கு எங்கள் பொண்ணுக்கு ஒன்றுனா நீ தான் வந்து நிற்கணும், போகணும், உங்கள் மேலே நான் கேஸ் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பேசினாங்க. என்னை நம்பி நீங்கள் வந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அப்படி என் மேலே ஒரு தப்பு இருந்தால் நீங்கள் வந்து என்னை தூக்கி நீங்கள் உள்ளே கூட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க. இது மாதிரி ஒரே வாரத்தில் வந்து பேசி பழகி நான் வந்து மேரேஜ் நான் பண்ணிக்கிட்டேன். இந்த பையன் இருக்கிறது தெரிஞ்சுதான் என்னை மேரேஜ் பண்ணி கொண்டுட்டு போய் அவங்க ஊரில் தான் வச்சுருந்தாங்க. என்ன ஒரு இதுனா அவங்களும் இவங்களும் ஒரே ஊர், அவங்களுமே வந்து ஃபிஷர்மேனு, இவங்களும் ஃபிஷர்மேன்.
அந்த டயத்தில் வந்து அவங்க வந்து வேற ஒரு ஆள் கூட அவங்க வந்து இதாக இருந்தாங்க, க்ளோஸாக இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி செய்தி போச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்லேயே வந்து தான் இருக்கா, பிள்ளைய வச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஒரு 6 மாதம் குழந்தை எங்கள் கூட தான் இருந்தான். இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, நல்லது கெட்டது எல்லாமே இவங்க தான் பண்ணினாங்க. 6வது மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பெரியம்மா பொண்ணு அவங்க அக்கா அவங்கள கூட்டிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களை அடித்து அந்த பிள்ளைய வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. 3 வயசு பையன், அப்போ என் பையன் 3 வயசு பையனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நாங்களும் உடனே ஸ்டேஷனுக்கு இது மாதிரி போனோம். அந்த சமயத்தில் 1098க்கெலாம் நான் ஃபோன் அடித்தேன், இது மாதிரி என்னோட குழந்தை எனக்கு வேணும், அவரும் வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறாரு, அந்த பட்சத்தில் நான் வந்து பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா நான் வந்து வேற மேரேஜ் நான் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்படி பார்த்தாலும் வந்து போக்சோ சட்டத்தில் தானே அந்த மேரேஜ் போணுச்சு, இது வந்து குழந்தை திருமணம்னு சொல்லிட்டு தான் போணுச்சு. என்னால் முடியல, எனக்கு வந்து குழந்தைய வாங்கித்தாங்கன்னு எவ்வளவோ போராடினேன். அந்த டயத்தில் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, குழந்தைய தூக்கிட்டு எங்கே போனாருன்னே தெரியல, என்ன பண்ணேன்னு தெரியல. அதுக்குள்ளே வந்து செகண்ட் பையனுக்கு வந்து இதாகிட்ட மாசமா இருந்தேன்னா, அந்த டயத்தில் வந்து சரி நம்ம வந்து இப்போதைக்கு இந்த இதை வந்து தேட வேணாம், நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பிறந்ததுமே தேடி அலைஞ்சோம். இப்போ பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ இல்லை, அந்த டயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து அவரும் பார்த்துக்கல, அவர் வந்து வேற பொண்ணு கூட அந்த வீட்டில் இருக்கிறாரு. இந்த பையனை கொண்டு போய் நாகப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு ஹோம் இருக்கும், அது வந்து காப்போம், அங்கே கொண்டுட்டு போயிட்டு விட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து செய்தி வந்துடுச்சு, இது மாதிரி நம்ம பேரன் போய் அங்கே இருக்கிறான், 5வது படிக்கிறான், 5வதுக்குள்ள இல்லை 5 வயசு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் அங்கே போய் விட்டுட்டான். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன், நீ குழந்தைய வாங்கி என்கிட்டயாச்சும் நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன், என் பேரை நான் பார்த்துக்கிறேன் அப்படி. அங்கே நான் போனேன், செய்தி கேட்டு தான் நான் பார்க்க போனேன். இது மாதிரி சரி நம்ம பையன் அங்கே இருக்கான்னு இந்த பையனை தூக்கிட்டு நான் போயிருக்கேன். அங்கே போனப்ப அவங்க சொல்றாங்க 1000 இது மாதிரி நீங்கள் வந்து இல்லை, 1 வயசுலயே பிள்ளைய வந்து அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ஓடி போயிட்டீங்க, நீங்கள் வந்து செத்துட்டீங்கன்னே சொல்லி தான் இங்கே வந்து சேர்த்தாரு. தாய் நான் உயிரோட இருக்கும்போது அவங்க வந்து என்ன வேணாலும் சொன்னா நீங்க வந்து சேர்த்துப்பீங்களா அப்படி எப்படின்னு சொன்னதுக்கு என்னை பார்க்க கூட என்னைய விடல அந்த இடத்துல. இதனாலேயே வந்து எனக்கும் நான் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாருங்க, அவங்களுக்கும் எனக்கும் இதுக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு. அவங்க சொல்றாங்க இந்த டயத்துல நீ போய் அலையாத பாரு, கை குழந்தைய தூக்கிட்டு நீ போற, நீ வந்து எப்ப பார்த்தாலும் பையன் தான் இருக்கு, அது ஓகே தான், ஆனா வந்து உன்னோட இதை நீ பார்த்துக்கணும், நம்மளோட லைஃபை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் வந்து இவங்க கூட வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க அப்படி பார்த்தா நீ வந்து என்னோட பையன் வேணாம், நான் தான் நீ வேணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ரொம்ப வாக்குவாதம் போவ. இப்போ வந்து 3வது பாப்பாவும் இப்போ ஏதாவது 3வது பாப்பா பொண்ணா? ஆமாம், இப்போ பிறந்து இப்போ ஒரு 7 மாதம்தான் ஆகுது. அந்த பிறந்த இன்னும் 30வது நாளே இவங்க சொன்னாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் உன் கூட நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன், அந்த பையனை நீ வாங்கு, நீ ஒன்றும் பண்ணாத, நாளைக்கே நீ கிளம்பி போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போயிட்டு உட்காந்துரு, நானும் உன்னோட கூட நான் வரேன், பெட்ரோல் கூட நான் வாங்கிட்டு வந்து நான் வந்து தரேன், ஊற்றிக்கிட்டு நம்மளே வந்து நிப்பு குழந்தைய கொடுக்குறேன்னு நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்புன்னு சொல்லிட்டு இவங்களும் என் கூட வந்தாங்க. அந்த குழந்தைக்காக இவங்க வந்தாங்க என் கூட. இந்த வாசல்லே போயிட்டு உட்காந்துட்டேன். கலெக்டரையும் பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னப்போ வந்து மாவட்ட சைல்டு வெல்ஃபேர்லேருந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் பார்த்து இன்னைக்குள்ளே வந்து முடிச்சு விடுங்க, அவங்க குழந்தைய வந்து அவங்க கையில் நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, புள்ள வந்து தாய்கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டரே இந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை மறுநாள் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அந்த மாவட்ட இதுலேருந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து அப்பாவோட இதில் தான் இங்கே வந்து விட்டாங்க, நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துடுங்க, இங்கே நாங்கள் வந்து அவங்க அப்பாவோட சம்மந்தம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நாங்களும் அதை நம்பி என்ன பண்ணணும், காலையிலே போயிட்டோம். 8 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். நான் எங்கள் வீட்டுக்காரவங்க என் பையன் இப்போ பிறந்த அந்த 30 நாள் பாப்பா அதை தூக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். போய் பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அவங்க அப்பா வந்து கேரளாவில் இருக்கிறாங்க, அவங்க வந்தாலும் வரலாட்டியும் வந்து புள்ள வந்து உங்களுக்கு தான் வரும், நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் போனது. அங்கே போய் பார்த்தப்ப டைம் ஆகிட்டே இருந்துச்சு, தவிர அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. லாஸ்ட்டாக ஒரு 4 மணி போல சொல்கிறாங்க, அவங்க அப்பா இதோட வந்துகிட்டே இருக்கிறாங்க, போட்டுக்கு போயிருந்தாங்க, இப்போ தான் அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க வந்தோன்னே நாங்கள் பேசி நாங்கள் வந்து சமாதானப்படுத்தி நாங்கள் வாங்கி தந்துடுவோம், ஆனால் குழந்தை உங்களுக்கு தான். நாங்கள் மணி 7 ஆனிச்சு, அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். லாஸ்ட்டாக வந்து வந்துட்டாரு, அவங்களும் வந்துட்டாங்க. இவ வந்து விட்டுட்டு போனவ, இவளை நம்பி எப்படி நான் என் பிள்ளைய கொடுப்பேன், என்னைக்கு இல்லாமல் இப்போயா வந்து தேடுறா அப்படின்னப்போ அங்கே உள்ளவங்களாம் பேசினாங்க. அவங்க ஒன்றும் என்னைக்கு இல்லாமல் வந்து தேடலை,
அவங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பிள்ளை வந்துச்சு அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் எதாவது பேசவும் அவங்கள்ட்டையும் ஓவராக போயிட்டு நான் வந்து அங்கே போவேன் நான் இங்கே போவேன் அப்படி இப்படின்னு சொன்னார் அவர். நான் போய் போதையை போட்டு போய் அடிப்பேன் அவனை இது பண்ணுவான் அப்படி இப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லவும் அவங்களாலே வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் 2 பேருமே ஒன்று பண்ணுங்க, 2 பேருமே வந்து கோர்ட்டு மூலியமா போங்க, நீதிமன்றம் மூலியமா போயிட்டு 2 பேருமே கேஸ் போடுங்க. அங்கே போயிட்டு குழந்தை யாருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணட்டும். அது வரைக்கும் குழந்தை வந்து ஹோம்லேயே இருக்கட்டும். 2 பேரும் வந்து பார்த்துட்டு மட்டும் போங்க அப்படின்னாங்க. அப்பவும் நான் வந்து அழுதேன் அவங்கள்ட்ட. இல்லவே நான் ஏற்கனவே 3 வருஷம் என்னோட பிள்ளைய நான் பார்க்கல போகலை. அவன் பாசத்துக்காக ஏங்கியிருப்பான். 5 வயசுலேருந்து அவன் இங்கே இருக்கான். இப்போ வந்து 3வது படிக்கிறேன். இப்போ வந்து 8 வயசு அவனுக்கு. என்னால் முடியலை. நீங்கள் வந்து நான் வந்து நீதிமன்றம் மூலியமாகவே நான் போகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போகிறேன். அதுக்காக நான் வந்து எதுவுமே நான் பண்ணலை. அது வரைக்கும் ஆனால் குழந்தை என் கையில் வேணா இருக்கட்டும். நானே கொண்டு வந்து ஸ்கூல் விட்டு போகிறேன். தேவையானதெல்லாம் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலை. கோர்ட்டுக்கெலாம் போகிறதுக்கு என்கிட்ட இது காசுலாம் கிடையாது, வக்கீல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போங்கம்மா, இலவச ஆலோசனை இது இருக்குது, சட்டை இது இருக்குது, அதுக்கு நாங்கள் வந்து சொல்லி விடுறோம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னாங்க. கரெக்டாக 5ஆம் மாதம் சொன்னாங்க. இதை விட மாதம் வந்து இப்போ வந்து அக்டோபர் மாதம் வந்துடுச்சு. இன்ன வரையும் எனக்கு ஒரு கால் பண்ணலை. நேற்று நாங்கள் கிளம்புன டயத்தில் மதியானம் அந்த வக்கீல் ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, உங்கள்கிட்ட இருந்து வந்து டீட்டெயில் நாங்கள் வந்து இது பண்ணணும், கலெக்ட் பண்ணணும், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னாங்க. உடனே இங்கே உள்ளவனுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் இந்த அண்ணனுக்கு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ கிளம்புற டயத்தில் சொல்கிறாங்க. இன்ன வரையும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது கிடையாது, என்னை பற்றி கேட்டது கிடையாது. இது நான் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி 5ஆம் மாதம் நான் சொன்னது. இப்போ வந்து அக்டோபர் மாதம் ஆயிடுச்சு. இன்ன வரையும் அவங்க எடுக்காதவங்க இதுக்கு மேலே வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் அடிச்சு இது மாதிரி வந்து உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடக்குது, நான் வந்து உனக்கு வந்து அந்த நம்பர் உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், உன்னோட பிரச்சனை நீ போய் அங்கே போய் சொல்லு, அவங்க உனக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, உன்னோட பிள்ளை உனக்கு வந்துருவான் என்ன அப்படின்னு சொல்லி. என்ன அநியாயம் பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், இப்போ இதே இவ கல்யாணம் பண்ணாம குழந்தை பெத்துக்காம இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணறது குழந்தை பெத்துக்கிறது அவளோட விருப்பம். அதுக்காக முதல் குழந்தை மேல அவளுக்கு பாசம் இருக்காதுன்னு யாரு சொல்ல முடியுமா? ஒரு பெத்த தாய்க்கு சொல்ல முடியுமா? அதுவும் 16 வயசு பிள்ளைய ஆசை காமிச்சு அவளே விருப்பப்பட்டிருந்தா கூட அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ரேப். அப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஏஜ் ஓல்டு அந்த காலத்தை இது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீ வாழு குழந்தை பிறந்தா சரியாகும் எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி கேஸை வாபஸ் வாங்கி எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சண்டை போட்டு இவள்கிட்ட கூட்டிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கஷ்டம், இவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்னு. அவர் வந்து இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும் போதே பல தொடர்பு வச்சுன்றது பிரச்சனை இல்லை. உனக்கு தான் 2 குழந்தை ஆயிடுச்சு, நீ அதை பாரு, அந்த குழந்தை அனாதாசிரமத்துல இருக்கட்டும், இது அப்படிதானே, உனக்கு குழந்தை இருக்கட்டும், உனக்கு தான் 2 குழந்தை இருக்கே, அது கூட்டிட்டு போய் அவர் போய் சந்தோஷமா வச்சு பார்த்துருந்தா கூட சரி பரவாயில்ல அப்பாங்கிற ஸ்தானத்துல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். நீ வேற ஒருத்தி கூட நீ வந்து இருக்கிற ஒரு மாசத்துக்கு நீ வந்து ஒருத்தி கூட நீ போயிடுற. அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எதுக்கு ஹோம்ல இருக்கணும்? பெத்தவன் நான் உயிரோட. இது எந்த வகையில நியாயம்? ஹோம்ல உள்ளவங்க சொல்றாங்க 1000 தான் இருந்தாலும் அப்பா அவர் தான், அவர் எடுக்கிறது தான் முடிவு. நீங்க போயிட்டு என்னதான் இருந்தாலும் என்னதான் செக்ஷன்ஸ் இருந்தாலும் this is all paper tigers. இதை எக்ஸிக்யூட் பண்ணறதுவங்க அந்த ஹியூமன் இமோஷன்ஸும் அந்த சிச்சுவேஷனும் அந்த அந்த விக்டிமோட பிரச்சனைகளும் பார்த்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா these are all just paper tigers, nothing more than that. கலெக்டர் பார்க்க போனப்ப என்னோட போட்டோ நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு வந்து கலெக்டர் பண்ணியிருக்காரு, அவர் அந்த இதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. ஆனா எக்ஸிகியூஷன் லெவல்ல எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட், ஏமா நீதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியே, நீதான் 2 குழந்தை பெத்துட்டியே, 2 குழந்தை பெத்தா முதல் குழந்தைய விட்டுருணுமா? உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லுங்களேன். நல்ல வேளை இந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். சொல்றேன் மேடம், இந்த ஷோல நான் சொல்றேன் பல பேர் ஆனா வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி, என் வீட்டுக்காரர் நீ இந்த உன்னோட வீட்டுக்காரர் தானே, அது எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு சில பேர் ஆனா கேட்டிருக்காங்க. உள்ள வாழ்றது நான் தான்,
ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ ஆசைப்பட்டு அவங்க ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த டயத்துல எனக்கு ஒரு தலைவலிக்கும் அப்படின்னா, இன்னைக்கு உன்னை எவன் பூ வைக்க வேணாம் அந்த மாதிரி நான் வந்து அவங்க கிட்ட நான் போனதுல இருந்து இந்த 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 விஷயத்த எந்த சண்டையா இருந்தாலும் சரி எங்க வீட்டுல நான் சொன்னதே கிடையாது. எங்க அம்மாட்ட நான் போய் இந்த மாதிரி நான் போய் நான் சொன்னதே கிடையாது. அதான் மேடம். ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ஏன் தம்பி நல்லவ, உன் பொண்ணுதான் கெட்டவ. அவர் வந்து கெட்டவர்னு சொல்றதுக்கு அவரோட அந்த ஃபோன் நம்பர் ஒண்ணு போதும் மேடம். இப்ப வந்து எவ்வளவோ இது இருக்கு, அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணா போதும். 16 வயசுல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதே முடிஞ்சு போச்சு அதோடயே. இவர் என்ன பாத்துக்கிறது கூட, அவர் என்ன ஒரு துளி கூட பாத்துக்கல. இப்ப நான் சொல்றேன், எங்க அம்மா தேடி கொடுத்திருந்தா கூட, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் எங்க அண்ணன்ட்ட, என் அம்மா தேடி கொடுத்திருந்தா கூட சாமி இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காதுடா. எனக்கு நானா இங்க வந்து நானா சூப்பரா இருக்கேன், நான் ஆசைப்படுறதா அவன் வாங்கி தரான், நான் இன்னைக்கு கேட்டேன்னா அவன் நாளைக்கே கொண்டு வந்து காசு கொண்டு வந்து கொடுப்பான், அனுப்பி வாங்கிக்கோ, என்னைய வந்து எதிர்பார்க்காம. அதெல்லாம் கூட வேண்டாமா, உன்னை புரிஞ்சுக்கிட்டாலே அதுதான் உண்மை. அவ்வளவுதான் வேணும். தம்பி உங்க பேரு? மணிகண்டன். மணிகண்டன், எப்படி நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, ஏன் ப்ரப்போஸ் பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாருன்னே தெரியாது. ஃபிஷர்மேன் அவங்க போட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசவும் நான் கேட்டேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேசுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டேன். சரி, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் நான் வாங்கி அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி வாழ்க்கை சரி கொடுக்கலாம், தப்பில்லை. அவளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? நான் கேட்டேன். இப்போ ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லுவேன், நான் வந்து அவனை மேலே கோச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கை கொடுத்தேன். உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் ஆச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு? மனுஷனா பிறந்த ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது சரி நல்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க 2 பேருக்குள்ள இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காப்பா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது எல்லார் வீட்லயும் தான் வரும். இன்ன வரையுமே சரி, நான் அவனை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன். நான் இந்த ஷோல வந்து நான் வந்து உண்மையை நான் சொல்றேன், இன்ன வரையுமே சரி அவங்க அக்கா கூட பேசினா கூட நான் அந்த டார்ச்சர் நான் பண்ணுவேனே தவிர்த்து இன்ன வரையும் அவன் என்ன ஒரு வார்த்தை என்ன வந்து தப்பா கேட்டது கிடையாது, என்னை தப்பா பேசினது கிடையாது. நான் எங்க போறேன்னா என் பின்னாடி தான் அவன் நிப்பானே தவிர்த்து அவன் பின்னாடி நான் வந்து நின்ன கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவன் சொல்றதை நான் இன்ன வரையும் நான் கேட்கவே மாட்டேன். யாருப்பா அவங்க அம்மா? அவங்க அம்மா தான் இல்ல, அவங்க அம்மா கிடையாது, அக்காங்க மட்டும்தான். அக்காங்க தான் உங்களை வளர்த்தாங்களா? நல்லா எனக்காக அவங்கள்ட்டயும் அவ்வளவு சண்டை. நான் இந்த பொண்ணதான் நான் கட்டிப்பேன், அந்த கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. பண்ணி ஒரு வாரத்துல பிரச்சனை எல்லாம் சாபம்லாம் விட்டுட்டு பிள்ளையே பிறக்காது போவான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அதுல இருந்து என்னாலும் வந்து அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள இவங்களை வந்து அவ்வளோ ஒரு டார்ச்சர், அவ்வளோ சண்டை. எங்க தம்பி என்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டயத்துல கூட எனக்காக அவங்க அக்காங்க எல்லாம் அடிக்க போனாங்க. இது ஏன் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன், விட்டுடுங்க என்னைய, நாங்க வந்து நிம்மதியா நாங்க வந்து இருக்கோம், நான் தானே ஆசைப்பட்டேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் ஒண்ணு வரவேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இன்ன வரையுமே சரி நான் அவனை அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன் மேடம். இங்க வந்து எனக்கு வந்து பொய் சொல்ல நான் விருப்பம் இல்லை, அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன், சின்ன சின்ன டார்ச்சர் அவ்வளவு நான் பண்ணுவேன். ஆனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்ன வரைக்குமே சரி எனக்கு அவ்வளவு எனக்கு சப்போர்ட்டா இருக்கா. எனக்கு அது என்ன டார்ச்சர் நீ நினைக்கிற? எந்த பொண்டாட்டியானாலும் அது இல்ல, புருஷனானாலும் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்குமே மனப்பான்மை வேண்டாம். நீங்க புருஷன் பொண்டாட்டி, அவர் முழு மனசோட உன்னோட பாஸ்ட் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீ எந்த வகையிலும் மற்ற பெண்களை விட குறைஞ்சு போல. நீ அந்த ஒரு விஷயம் நினைச்சுக்காதே, ஓ நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கானே அப்படியெல்லாம் நினைக்காதே. அவர் உனக்கு அந்த மரியாதை கொடுக்குறாரு, நீ உனக்கு மரியாதை கொடுத்துக்கோ. உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்கணும். ஓகே தம்பி? நான் எவ்வளவோ பேரை பார்க்குறேன், உங்களை மாதிரி முத்தா ஒரு சிலர் பேரை தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எங்க வீட்டுல இன்ன வரையுமே சரி மேம், எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு எல்லாருக்குமே இவங்களதான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டு நான் போயிட்டு நின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கேட்பான் எங்க அண்ணன், நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு அதை சொல்லு. நான் அவங்கள நம்பி கேட்க மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு வந்தியோ நீ முதல்ல அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் போய் அவங்களை கேட்கலாமா வேணாமான்னு நான் பாத்துக்கிறேன். சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க இவங்க. எனக்கு முன்னாடி இவன் பஸ் ஏறி போய் அங்க நிக்கிறாங்க. ஆயா செத்தான்னு சொல்லிட்டு இப்ப டெத்துல இருந்தோம், கொல்லி வச்சனால வீட்டுக்கு போக முடியல, நல்லா போட்டுக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. இது வந்து ரொம்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுது, நீ வா வீட்டுக்கு வான்னு நான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து சால்வ் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு வேளாங்கண்ணி ஸ்டேஷன். எதுக்கு வந்து ரொம்ப
சரி கூடவே அதான் அப்படி இருக்கும். போயிட்டு இந்த வாழ்க்கை நம்மளை விட்டு எப்படி சொல்றது கொஞ்சம் அதுக்கு தான் தூரம் சொல்றேன். போனாலுமே எனக்கு ஒரு மாதிரி இதாயிடும். அதுக்கு தான் சொல்றேன், நீ அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரொம்ப பொசசிவா இருக்காதே, அவரை சந்தேகப்படாதே. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போறது இந்த வேலையே வேண்டாம். ஓகே, நீ உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி இல்ல ப்ரெஷர் கொடுத்து யாரும் நம்ம கூடயே இருக்க மாட்டாங்க. உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சா நம்பிக்கவே. இதை விட உனக்கு என்ன வேணும்? கடவுளா பார்த்து உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு அவரை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. சரிங்க மேடம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சூப்பர். என்ன நடந்தாலும் சரி இந்த ஷோல நீ போய் சொல்லு, உனக்கு என்னென்ன நடந்துச்சோன்னு எல்லாத்தையும் சொல்லு. நீ சொல்லிட்டு அந்த குழந்தையோட தான் நம்ம போறோம். நீ எப்படியாச்சும் அந்த பிள்ளை நீ வாங்கிட்டு வந்துரு. நம்ம அந்த ஊர்ல கூட நம்ம வேணாம், நம்ம வேற எங்கேயாச்சும் கூட நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு தான் அவன் சொல்றான். இப்படி நான் உயிரோடு இருக்கிறத என்னோட பெர்மிஷன் இல்லாம குழந்தைய சேர்த்திருக்காங்கன்னு ஏன் விட்டாங்க? அது நான் கேட்டதுக்கு தான் மேடம் நீ தப்பா சொல்றாங்க. நீயே ஒருத்தனை தேடிட்டு போயிட்ட, நீ ஒருத்தனை தேடிட்டு நீ போயிட்ட புள்ள. அப்பா என்ன பண்ணாரா? அவங்களோட தப்பே தெரியலையா? பார்த்தா நல்ல பையனா இருக்காங்க, எல்லாருமே அதான் சொல்றாங்க. பார்த்தா நல்ல பையன் நல்ல பையன் வாழ்ந்த எனக்கு தான் தெரியும் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குது எங்க அம்மாட்ட நான் எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில டயத்துல அடித்தாங்க அப்படியே வேகமா கத்திட்டாதான் எங்க அம்மா வருவாங்க. அந்த டயத்துல கூட எங்க அம்மாவை தான் நான் திட்டுவேன். நீ எதுக்கு வர, புதுசு முன்னாடி சண்டையில நீ எதுக்கு வர, நீ போயிடும. எனக்கு ஓவரா அவர் ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி இதா இருக்கும் தான் நான் வெறுத்துட்டேன். சரி நமக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நம்ம போனாலும் பிள்ளையோட நம்ம போயிடலாம். அந்த டயத்துல தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிள்ளை அந்த ஹோம்ல இருக்கணும்னு சொல்றாங்க. தாய் நான் இருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி நான் இது லீகலாவே நான் போறேன். எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது வரைக்கும் என்னோட குழந்தை எனக்கு இருக்கணும். நானே கொண்டு போய் ஸ்கூல் விடுறேன், எல்லாமே நான் பண்றேன். நீங்க என்னை வாட்ச் பண்ணிட்டே கூட இருங்க. எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவுமே கிடையாது. என் பிள்ளை மட்டும் எனக்கு வந்துட்டா. இந்த குழந்தை எங்க இருக்குமா? இந்த ஹோம்ல இருக்கு. இந்த ஹோம் நாகப்பட்டினம் ஹோம்னு ஒண்ணு இருக்கு. என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் மேடம் இந்த ஷோக்கே நான் வந்தது. யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த பிள்ளைய ஃபர்ஸ்ட் பிள்ளையா ஏத்துக்கோ, நம்ம கூட கூட்டிட்டு சொன்னதே எனக்கு அவன் தான். நீ அந்த கலெக்டர்கிட்ட திரும்ப போலியா? திரும்ப நான் போனதுக்கு என்னைய பார்க்கவே விடல. நாகப்பட்டினம் அந்த கலெக்டரை முதல்ல போய் பார்க்கணும், இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஹோமுக்கு போய் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அங்க சைல்ட் வெல்ஃபேர் யாரை டீல் பண்ணாங்களோ அவங்கள போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்க லோக்கலாவே அட்வொகேட் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த கேஸை நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஹோம்ல அவங்க பேர் யாருமா? ஹோம்ல உள்ளவங்க பேர்லாம் தெரியாது, ஆனா ஃபோன் நம்பர் மட்டும் வச்சிருக்கேன். ஹோம்ல உள்ளவங்க கிடையாது, அவங்க அங்கேயே வேலை பாக்குறவங்க. அந்த CWCன்னு சொல்லுவாங்க, அதுல வேலை பாக்குறவங்க. உங்க குழந்தை பேர் என்னதுமா? தீக்ஷன். இதுல டைம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்ற மாதிரி 2 வருஷம் ஆச்சு, 3 வயசுல அந்த குழந்தை போயிருக்கு. இந்த குரூஷியலான 3லேருந்து 5 வயசு வரை அந்த குழந்தை இந்த தாய்கிட்ட இல்லை. எவ்வளோ கஷ்டமான விஷயம். பெத்த தாய் இருந்து குழந்தை ஹோம்ல இருக்கிறதுன்னா இது எந்த வகையில நியாயம்? சிஸ்டத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 கேசஸ் இருக்கலாம். இந்த தாய்க்கு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அந்த தாய் தானே, அந்த பிள்ளைக்கு இந்த ஒரு தாய் தானே. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேடம். அம்மா, தீக்ஷன் அந்த குழந்தையோட விஷயமா நான் உங்களை கூப்பிடுறேம்மா. சொல்லுங்க மேடம். அந்த குழந்தையோட அம்மா இங்க வந்திருக்காங்க. ஓகே மேடம். இந்த கேஸ் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு 2-3 சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு மேடம். அந்த குழந்தைக்கு அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போய் இப்படி ஹோம்ல சேர்த்திருக்காங்க இல்லையா? ஆக்சுவலி மேடம், இந்த இது நம்ம நாகப்பட்டினம் கலெக்டர் சார் வரைக்கும் இந்த இஷ்யூ போயிடுச்சு. என்னன்னா, இப்ப நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சரி, எங்க கிட்ட நாங்க அன்னை சத்யா கவர்மெண்ட் ஹோம் இருக்குல்ல, அதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கவர்மெண்ட் ஹோம் இருக்கும். அந்த மாதிரி அன்னை சத்யால அவங்க அப்பா தான் அந்த குழந்தைய கொண்டு சேர்க்கிறாரு நம்ம கிட்ட. நாங்க பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க, பேரண்ட்ஸ் இருந்தும் கைவிடப்பட்ட குழந்தைங்க, ஆதரவு இல்லாதவங்க, இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்காக தான் செயல்படுறோம். நம்ம கேர் அண்ட் ப்ரொடக்ஷன் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு ஆர்டர் போடுறோம்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தைய அவரு அம்மா இல்ல, அம்மா வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னோட குழந்தைய என்னால தனியா சிங்கிள் ஃபாதரா இருந்து வளர்க்க முடியல, நான் போட்டுக்கு போயிட்டு இருக்கேன், அதனால வந்து ஹோம்ல போடுங்கன்னு அவர் ஆப்வியஸ்லி பொய்ய சொல்லியிருக்காருமா, பொய்ய சொல்லி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து இருக்காங்கங்கிற விஷயம் வந்துட்டு எங்களுக்கு அம்மா இருக்காங்க, அவங்க வேற மேரேஜ் பண்ணி கையில குழந்தை ஒண்ணு இருக்கு, அவங்க வராங்க. வந்த உடனே ஆக்சுவலி நம்ம குழந்தை வந்து அம்மா கூட இருக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இவங்களுடைய கேஸ்ல அம்மா வரல சீன்லங்கிறதுனாலதான் நம்ம அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்பதான் வந்தாரு. இல்ல பாக்குறது ஒரு விஷயமா வந்து நாங்க குழந்தைக்கு அம்மா எவ்வளவு முக்கியம், அதனால பார்த்து அலோவ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருமே நான் வச்சுக்கிறது நீ வச்சுக்கிறது போட்டி போட்டாங்க. அப்ப குழந்தை அதுல சஃபர் ஆகுதுன்னு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த அம்மா கலெக்டர் டீம் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கலெக்டர்ட்ட நாங்க கமிட்டியும், இப்ப நாங்க கமிட்டி 4 பேர் இருக்கோம், கமிட்டி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியும் போய் பேசணும். அப்ப கலெக்டர் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஹோம்லயே இருக்கட்டும் அந்த குழந்தை, 2 பேருமே வந்து பாக்கட்டும், கமிட்டியை முடிவு பண்ணுங்கன்ட்டாங்க. சரி குழந்தைய 2 பேருமே வந்து பாருங்க. அதே சமயம் குழந்தை அம்மாட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமான்னு நாங்க டிசைட் பண்ணக்கூடாது, அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதனால நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, அந்த அம்மாவை நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்குங்க. அட் சேம் டைம் நாங்க அந்த அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த அம்மாவுக்கு தான் நாங்க டிஎல்எஸ்ஏல, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குல்ல, அங்க வந்து ஃப்ரீ லாயர் அரேஞ்ச் பண்ணி நாங்க ஒரு லெட்டரும் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்ப என்னன்னா, இந்த இந்த நீங்க ஒரு லீடு கொடுத்துருக்கீங்க இல்லையா இவங்களுக்கு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணறதுக்கு. மே மாசம் போய் அவங்கள பாத்திருக்காங்க. இப்ப 5 மாசமா அவங்களுக்கு எந்த விவரம் இருக்குல்ல. நேத்து தான் அவங்களுக்கு கால் வந்திருக்கான். எங்க இருந்து மேடம்? அங்க டிஎல்எஸ்ஏல இருந்தா? ஆமா. சோ டைம் போயிட்டே இருக்கு இல்லையா. இந்த தாய் வந்து அந்த குழந்தைய அவளோட பெர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு போனதுனால ரொம்ப அவ மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இப்ப 2 குழந்தைங்க இருந்தா கூட பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையே இது பாதிக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தைய பார்க்க முடியாத ஒரு வருத்தம், ஒரு கில்ட் ஃபீலிங் எல்லாமே அவளுக்கு இருக்கு. அவள் சைல்ட் மேரேஜ் பண்ணி ரொம்ப ட்ராமா ஃபேஸ் பண்ணி. தெரியும் மேடம், தெரியும் எல்லாமே. ஆமா. சோ இப்போ இத ஸ்பீட் அப் பண்ணணுமா? இத ஸ்பீட் அப் பண்ண நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். அந்த குழந்தைக்கு இந்த ஒரு தாய் தான், இந்த குழந்தைக்கு 3 குழந்தைங்க இருந்தாலும் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான், அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. அதுதான் உண்மை. தந்தை என்னன்னா இன்னொரு பெண்ணோட இருக்காரு, அவருக்கு பல தொடர்புகள் இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்றா, அதனால நமக்கு தெரியாது. அப்ப நீங்க வந்து கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும்னு கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. பட் இந்த ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்ணறதுக்கு நாங்க என்ன பண்ணோம், நாங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு தயாரா இருக்கோம். என்னன்னா அங்க டிஎல்எஸ்ல என்ன சொன்னாங்களா மேடம், அந்த ஃப்ரீ லாயர் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்க வரல, குழந்தைய மட்டும் போயிட்டு ஹோம்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நாங்க குழந்தைய அனுப்பல இது வரைக்கும். வந்து மட்டும் அதுக்கப்புறமா ஒரு வரல போல இருக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கோர்ட்டுக்கு போகணும். இல்லம்மா, இடையில வந்து முடிவெட்ட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் குழந்தைய திரும்ப கொண்டு விடாததுனால போலீஸோட போய் தான் அந்த குழந்தைய திருப்பி கூப்பிட்டு இருக்காங்க. இது சொன்னதே அங்க உள்ளவங்க கலெக்டர் சாரை பார்த்ததுக்கு அப்புறமா மேடம். ஆமா, அங்க உள்ளவங்க தான் சொன்னது, அந்த ஹோம்ல உள்ளவங்க தான் சொன்னாங்க. சோ ஹோம்லயே அவங்க சொல்லிருக்காங்க. இப்ப என்னன்னா, இத ஸ்பீட் அப் பண்ணோம்னா இந்த கேஸ் இம்மீடியட்டா போகணும், அவளுக்கு இம்மீடியட்டா வெர்டிக்ட் வரணும். அதுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணோமா அந்த பொண்ணுக்கு? இமீடியட்டா மேடம் அவங்க சைட்ல அவங்க ஒருவேளை டிஎல்எஸ்ஏல உள்ள ப்ராசஸ் அவங்களுக்கு ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க செப்பரேட்டா தனியா அவங்க ஒரு லாயர் வச்சு கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் மேடம். ஏன்னா வந்துட்டு குழந்தை அம்மா கூட தான் இருக்கணுங்கிறதுதான் சொல்லுவாங்க. பட் அத கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சாதாரணமா இந்த மாதிரி கேசஸ் கோர்ட்ல ஒரு வாட்டி ஃபைல் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு நாள் ஆகுமா? அந்த அளவுக்கு எங்களுக்கு கிளியரா தெரியல மேடம், லாயருக்கு தான் தெரியும் அது. சரி சரி, அந்த அம்மாவையும் வேணா வர சொல்லுங்க இங்க, நம்மளுக்கு கமிட்டிக்கு அதுக்கப்புறம் அவங்க வரல, நாங்க என்னன்னு கேக்குறோம். சரிம்மா, நாங்க எங்களோட டீமோட வந்து உங்களை பாக்குறோம், அந்த பொண்ணை கூட்டிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்ப எனக்கு புரிஞ்சுது. இப்ப என்னன்னா, அவர் பிரச்சனை பண்ணிருக்கலன்னா, அப்பா பிரச்சனை பண்ணிருக்கலன்னா உங்களுக்கு குழந்தை கொடுத்துருப்பாங்க. இப்ப அவர் வந்து பிரச்சனை பண்ணதுனால இவங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவங்க முடிவு எடுத்தா நாளைக்கு இவங்களுக்கு எகென்ஸ்டா போயிடும். அதனால அவங்க வந்து கலெக்டர் சொல்ல வந்து கேஸ் இன்னைக்கு முடிச்சுன்னு சொல்ல அவங்க வந்து வீட்டுல வந்து வீடெல்லாம் பார்த்தாங்க, விசாரிச்சாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் நீங்க காலையில ஹோமுக்கு வாங்க,
புள்ளைய வந்து அவர் வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவர் புள்ள தந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் தரலனாலும் அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே தான் சொன்னாங்க. சொல்லி ரொம்ப காலைல நம்பிக்கை கொடுத்தாங்க 9 மணிக்கு போனோம், எனக்கு சாயந்தரம் புரியுதுப்பா. 6 மணி வரைக்கும் அங்கதான் மேடம் உட்காந்து எனக்கு கடைசியில பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னாங்க. அவங்க சைட்ல இருந்து எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இவ வந்து பிரச்சனை பண்றா, நாளைக்கு அவர் பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ அதனால கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம முடிவை எடுக்க வேண்டாம், கோர்ட் மூலமா வரட்டும்னு. ஸோ அவங்க கரெக்டாக உன்னை கைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு டைம் டிலே இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நேரா வந்து பாருங்க, இப்போ இது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா ஒரு பிரைவேட் லாயர் வச்சு நம்ம இந்த கேஸ் எடுப்போம். இன்னைக்கு சிடபிள்யூசிலேருந்து ஓகே இந்த எல்லாம் பார்த்தாச்சு நாங்கள் கொடுக்குறோன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு திருப்பி அந்த பையன் வந்து போய் கேஸ் கொடுத்தான்னா திருப்பி இந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. குழந்தை உங்கள்கிட்ட வரும், திருப்பி அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா திருப்பி அந்த குழந்தை ஹோமுக்கு போகும். அட்வொகேட் வந்து அவரு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா கேஸ் என் மேலதான் கேஸ் வரும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. பல பிரச்சனைகள் வரும். அதான் அப்படி என்ன வேணா பண்ணலாம்ல, எப்படி வேணா திருப்பலாம். ஆமா. இப்ப நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால 2 குழந்தை இருக்கிறதுனால நீ குழந்தைய சரியா பாத்துக்கல சொல்லலாம், இல்ல அவர் வந்து இல் ட்ரீட் பண்றாரோ சொல்றான், என்ன வேணா சொல்லலாம்ல. ஒன்னு பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வேணா சொல்லலாம். ஸோ அந்த எதுவுமே இல்லாம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சுன்னா உனக்கு சேஃப். கோர்ட் மூலியமா நான் போறேன்னு தான் நான் சொல்றேன், நான் போலன்னு சொல்லல. அட்லீஸ்ட் அந்த லீவுக்காச்சும் அவனை வீட்டுல விடலாமேன்னு தான் நான் கேட்கறேன். இடையில மேடம் இப்போ ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம இருந்தேன், உடம்பு முடியாம அப்ப கூட போய் கேட்டோம், சொன்னப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் உடம்பு நல்லா ஏமா இருக்கும்போது அதுல சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதுதான் நீங்க கூட்டிட்டு போறீங்க, ஏதா ஒரு பிரச்சனையாச்சு அவங்க மேல பழி விழுந்துடும். புரியுறதா? என்னோட சஜஷன் என்னன்னா, வெயிட் பண்ண, ஃபர்ஸ்ட் அவங்களோட போய் நீ சிடபிள்யூசில போய் மீட் பண்ணி அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்ல போய் அது அவங்க எடுக்கிறாங்களா பார்ப்போம். இல்லைன்னா ப்ரைவேட்டா லாயரை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு இடையில உன் குழந்தைக்கு ஒன்று தெரியணும், உனக்கு வந்து குழந்தை மறந்துடக்கூடாது, முகம் மறந்துடக்கூடாது. பாக்குறான், பேசுறான், வீடியோ எல்லாம் நீங்க எனக்கு பண்ணுவான். அதெல்லாம் இப்ப கூட நான் வந்து வீடியோ வந்து பேசினேன் அன்னைக்கு. நீ வந்து இங்க வந்து சந்தோஷமா இருக்கியாப்பா, நிம்மதியா இருக்கியாப்பா, நீ எப்பமா வந்து கூட்டிட்டு போவேன் அடிக்கடி பேசிட்டு போறப்பதான் நான் போட்டு போயிடுவேன். அப்ப கேட்பான், மணியப்பா இல்லையா, அடிக்கடி எப்பப்ப முடிஞ்சதோ குழந்தைய போய் பாருங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவேன்மா, அவனுக்கு சொல்லி புரியவே. அவனுக்கு தேவையானது எல்லாமே பாப்பா இருக்கு, அவனுக்கு இப்ப தேவையானது எல்லாமே இப்ப நாங்க தான். அவன் சேர்த்தானே தவிர ஒண்ணு கூட அங்க வந்து பையனை பொறுத்த வரையும் ஃபுல்லா வந்து ஏன் கூட தான் வரணும்னு இது பண்றானே தவிர்த்து அங்க அவன் போறதே கிடையாது. அது மறந்துடாமா, இது லீகல் ஆனது. முதல்ல நான் உணர்ச்சி வசப்பட்டேன், ஏன்னா டிலே ஆகிறதே இந்த மாதிரி கேசஸ், பல கேசஸ் நாங்க டீல் பண்ணியிருக்கோம். அதோட பிரச்சனைகள் தெரியும். தாய் இருந்தும் பிள்ளை வந்து ஹோம்ல இருக்கிறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு வெரி சென்சிட்டிவ், வெரி சென்சேஷனல் கேஸ் டீல் பண்ணி அந்த பழி எங்க மேலேயே வந்தது. அதை பத்தி நான் படமே எடுத்தேன், ஆர் யூ ஓகே பேபி. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான ஒரு சப்ஜெக்ட் எனக்கு. ஓகே, இப்போ கோர்ட்டு தான் டெசிஷன் எடுக்கணும். லீகல் அங்க போயிட்டு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் யூனோ லாயர் அவங்களுக்கு கிடைப்பாங்க இல்லையா, அங்கே எவ்வளோ டைம் ஆகும், என்ன இம்மீடியட்டாக அதை டேக்கப் பண்ணுவாங்களான்னு தெரியணும். சப்போஸ் அங்கே டிலே இருக்குன்னா இம்மீடியட்டாக ஒரு நல்ல லாயராக பார்த்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த கேஸை நம்ம நடத்துகிறோம். தம்பி, நீங்கள் 2 பேரும் எப்போவும் இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் நல்ல புரிதலோட மெச்சூரிட்டியோட இருக்கீங்க. அம்மாடி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கோ. நீ எந்த வகையிலையும் உனக்கு தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம். ஃபாஸ்ட்டு அந்த பேகேஜை கேரி பண்ணிக்காதே, தூக்கி போட்டுட்டு அழகாக வளர்த்தவங்க குழந்தைங்கள நல்லபடியாக உன் பையன் உங்ககிட்ட வந்து சேரணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இது ரொம்ப இமோஷ்னலான விஷயம், ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான விஷயம். என்னால் அது தாங்கவே முடியல. அவளுக்கு எப்படி இருக்கும்? எங்கே போயிட்டோம் மேடம், கடைசியா இங்க வந்து கிடைச்சா போதும். எனக்கு ஒரு வழி தெரியல. சரி, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு இந்த அளவுக்கு போன் அடிச்சு பண்றதுன்னு ஒண்ணுமே அவங்க தெரியல. நீ வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் இதை ஸ்பீட் அப் பண்ணி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்க முடியும் பார்க்கலாம். என்னோட 2 பசங்களுமே இங்க நான் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். இருக்காங்களா? பையனும் சரி பாப்பாவும் சரி. இங்க நான் பையனுக்கு என்ன வயசாச்சு? இப்ப வந்து 3.5 வயசு ஆகுது. பாப்பாக்கு 7 மாசம் ஆகுது. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லபடியா குழந்தைகளை பாத்துக்கோ. இது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும்.
பட் உன்னோட மனநிலையை பாதிக்காம பார்த்துக்கோ. இவங்க என்னை என்னதான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அதை இது பண்ணும்போது அந்த புள்ள நம்ம கூட இல்லையே, அது நம்ம கூட இருந்தா இதுவும் வந்து கிடைக்குமே, சேர்ந்து கிடைக்கும். அதுக்கும் எல்லா ஃபேமிலியா வீட்ல ஏதாச்சும் இந்த ஹோட்டல்ல சாப்பிட போறோம், ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு அது இதா பார்க்கும். என்ன அது எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, அப்படியே வச்சு நான் போயிடுவேன். அப்படியே அப்படியே சாப்பிடாமலே வச்சிருவோம். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா இதா இருக்கு எனக்கு. என்னோட 2 பிள்ளைங்களுக்குமே கிடைக்கிற இது அந்த பையனுக்கு கிடைக்கல. அவன் யாருமே இல்லாத மாதிரி அங்க போய் ஹோம்ல இருக்கானே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கு. நீ இன்னொன்னு யோசிச்சு பாரு, இவரோட சப்போர்ட் இருக்குல்ல, இது இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப? நான் இங்கெல்லாம் வந்திருக்கே மாட்டேன். இல்ல, நீ குழந்தைய திரும்ப வாங்குறதுக்கு ஃபைட்டே பண்ண முடியாது. இத்தனைக்கு இடையில இவங்க சும்மா தான் இருந்தாங்க. நான் தான் சண்டை போட்டு நீ இப்ப இவங்க அப்படியே சொன்னாங்க, நம்ம வந்து கலெக்டர் தெரியாம தூக்கிட்டு போயிடுவோமா அப்படின்லாம் சொன்னாங்க இவங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம மேலதான் அது வந்து இதாயிடும், வேணாம். ஹோம்ல இருக்கிற வரையும் நம்ம வந்து அவங்க எது அடிக்கடி போய் பாருங்க. நீங்க ஹோம்ல அவங்களோட கோஆபரேட் பண்ணுங்க. சிடபிள்யூசி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு தான், விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு தான். அதனால அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. போய் பாருங்க. அவர் வந்து அடிக்கடி பார்க்க வரும்போது உன்னோட அம்மா வந்து இவ கிடையாது, வேற வேற ஆளா வந்து சொல்லிட்டு போறாரு. ஆனா மெயினா வந்து அதுக்குதான் என்னோட புள்ள வந்து அங்க படிக்குது. தீக்ஷனுங்கிறது வந்து என் பையன், அவனோட அம்மாவே நான் தான். அவன் வந்து இஷ்டத்துக்கு இவங்க அம்மா அவங்க அம்மான்னு நிறைய போட்டோலாம் காமிச்சிட்டு போறான். என் பையனே என்ன கேட்கறான், அம்மா இவன் வந்து ஒரு வாட்டி எனக்கு அம்மா அம்மான்னு யாரையோ காட்டுறான், எனக்கு யாருமா அம்மான்னு இவன் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி. அதெல்லாம் நீ நம்பாதப்பா, நான் உன்னை வாரம் நான் பார்க்க வரேன்னு, நான் தான் உன் அம்மா அப்படிங்கிற மாதிரி நான் இப்ப போயிட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அம்மா. எப்பப்ப முடியுமோ அப்ப அவங்கள கூட்டிட்டு போங்க குழந்தைய பாக்குறதுக்கு. ஓகே, போயிட்டு இதை ஃபாலோ பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நீ இப்ப உங்க அப்பா கூட இருக்கில்ல, அவன் உன்னை பத்திரமா பார்த்துப்பானா? நீ அவன் கூட இருந்தா நீ வந்து நல்லா இருப்பியா? ஏன் அவன் அடிச்சுட்டே இருப்பான். நீ யாருக்கும் பயப்படாம உண்மையே சொல்லு, சரியா? அம்மா கேக்குற வாசி நீ ஒன்றும் சொல்ல வேணாம். உனக்கு அம்மா கூட போக விருப்பமா இல்ல அப்பா கூட போக விருப்பமா? எனக்கு வந்து என் தம்பி கூட, எங்க பாப்பா கூட, எங்க அம்மா கூட, எங்க அப்பா கூட, என் மாமா கூட தான் போகணும். சரி, இங்க உனக்கு இருக்க பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? சொல்லி உணவு நிகழ்ச்சி லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடத்தை போய் பார்த்தேன். அவங்க வந்து நான் வந்து போயிட்டு பேசினேன். அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க எனக்கு. அதே மாதிரியே வந்து அவங்களோட டீமை இங்கே அனுப்பி நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்தோம். என்னோட குழந்தை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து இங்கே வந்து சப்போர்ட்டிங்காக எனக்கு பேசினாங்க. இப்போ வந்து என்னோட குழந்தை எனக்கு மனப்பூர்வமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் இங்கேருந்து நான் கிளம்புறேன். இதுக்காக லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடத்துக்கும் அவங்களோட டீமுக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கிறேன்.